கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்ததான மாபெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு சொல்லி நீங்களும் அப்படிப்பட்டதான சந்தோஷத்துக்குள் சமாதானத்துக்குள் வரும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுதலையாக்குற தேவன். அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியை குணமாக்குறவர். ஏசப்பா, எங்களை தேடி வந்த அந்த அன்பை உங்களுக்கு சொல்லும்படியா இந்த நாள்ல நாங்க வந்திருக்கிறோம். நீ ராமுழுது அழுகுற உன் கண்ணீரை எல்லாம் கண்டு நீ எப்படி வருத்தப்பட்டு ஒரு பாரத்தோட கலக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறியோ, உன்னுடைய அவல நிலைய மாற்ற உனக்காக தான் இயேசு இந்த நாள்ல எங்களை இந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். என்று பைபிள் இருக்கிற வார்த்தைப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை நேசிக்கணும் நீங்க வந்திருக்கிறார். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறாருன்னா யாரு? நம்ம சொந்த பந்தம் கூட நம்மளை தேடி வராது. உங்களை தேடி வந்து உங்க வீட்டிலே வந்து கூப்பிடுறாரு. நீங்க வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. யாரு கூப்பிடுறீங்களோ அவங்கள கர்த்தர் நோக்கி பார்ப்பார், விடுவிப்பார். நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் கவலையில இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு விசையா இயேசுவை நோக்கி இயேசுவே நீ வாரும் என்று சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. நீங்கள் புலம்புகிற வேளையிலே, நீங்கள் அங்கலாய்க்கிற வேளையிலே இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அதற்கு விடை கொடுக்க முடியும். அந்த கேள்விக்கு விடை இயேசு மாத்திரம்தான். உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு கரங்களை தட்டி கொண்டாடி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மோடு இருக்கிற ஒரு சேனைக்குள்ள பாய்வோம். என்னோடு எஸ் ஒரு மதில தாண்டுவேன். எனக்கு ஜபிக்க தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இயேசுப்பாவை நான் எப்படி கூப்பிடணும்னு தெரியல அப்படின்னா எந்த ஒரு முழுமையும் கிடையாது. இவங்க தான் கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாதுன்னு கூட கிடையாது. இயேசுப்பாவை நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் இயேசுவோட நாமத்தை மாத்திரம் நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பாவும் அன்பை அறியட்டும். ஆண்டவரே சோத்திருக்கிறோம், சோத்திரம். ஏசப்பா என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன்.